இமேஜின் நீங்கள் ஒரு பர்சனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. பட் அந்த பர்சன் அந்த கிஃப்ட்டை கொஞ்சம் கூட வேல்யூ பண்ணாமல், கொஞ்சம் கூட அப்ரிஷியேட் பண்ணாமல், இல்லை உங்களை அசிங்கப்படுத்தியோ இல்லை அந்த கிஃப்ட்டை அசிங்கப்படுத்தினாலோ உங்களுக்கு இன்னொரு தடவை அந்த பர்சனுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு தோணுமா? கண்டிப்பாக தோணாது. பட் இதே இன்னொரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் தரீங்க, அவங்க அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாகிறாங்க, உங்களை வேல்யூ பண்ணுறாங்க, அந்த கிஃப்ட்டை வேல்யூ பண்ணுறாங்க, அந்த கிஃப்ட்டை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இன்னொரு தடவை வேற ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு தோணும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு யூனிவர்ஸ் ஒர்க்ஸ். பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். பட் அது எதுவுமே நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா யூ won't be able to attract new blessings at all. பிகாஸ் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் கிராட்டிடியூட் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் எனர்ஜி. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொன்னீங்கன்னா யூ வில் நோட்டீஸ் உங்கள் லைஃப்பில் இன்னும் நிறைய பிளெஸிங்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் லைஃப்பில் எதுவுமே ஆசைப்படக்கூடாது, இருக்கிற எல்லாத்துக்குமே மட்டும் நன்றி சொல்லணும்னு நாட் நெசசரி. நீங்கள் இருக்கிற எல்லா பிளெஸிங்ஸ்க்குமே நன்றி சொல்லிட்டு அட் த சேம் டைம் யூ கேன் ஒர்க் டுவர்ட்ஸ் வாட் யூ வாண்ட். இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸுலையோ இல்லை ட்ரெயின்லையோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் போகிற இடத்த நினச்சி சந்தோஷமும் படுவீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் போகிற ஜேர்னியவும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு டூ. இப்போது எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னடா லைஃப் இது, என்னடா வேலை இது, எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா யூ won't be able to attract blessings at all. பட் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் ஒரு ட்ரெஸ் இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது, வீடு இருக்குது, இல்லை நீங்கள் இந்த ஃபோன் இருக்குது, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு கை கால் நல்லா இருக்குது, கண்ணு நல்லா தெரியுது, இதெல்லாமே யூ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார். இதெல்லாமே சின்ன சின்ன பிளெஸிங்ஸ். பிகாஸ் ஐ கேன் ஷோ யூ பீப்புள் லிட்ரலி இதில் எல்லாமே இது எல்லாமும் இல்லாமல் இருக்காங்க, இல்லை ஒன்று ரெண்டு விஷயம் இல்லாமலும் இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஆல்ரெடி ஹேவ் இன் ஆர்டர் டு அட்ராக்ட் மோர் பிளெஸிங்ஸ். நீங்கள் இப்போலேருந்தே உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு நீங்கள் கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் நோட்டிஸ் யுவர் லைஃப் இஸ் சேஞ்சிங் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு அட்ராக்ட் மோர் பிளெஸிங்ஸ் இன் டு யுவர் லைஃப்.